இந்தியா சாம்பியன்ஸ்னு டைட்டில் போட்டு ஒரு கண்டென்ட் பண்ணேன். முக்கியமான பிளேயர்ஸ்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு ஒரு முக்கியமான பிளேயரை மறந்துட்டேன். அது யாருன்னா சிவம் டூபே, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்ப்ரூவ்ட் இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் இன் லாஸ்ட் 5 years என்று சொன்னால் அது மிக ஆகாது. ஏஷியா கப் ஃபைனல்ஸில் நியூ பாலில் போலிங் போட்டதுலேருந்து இப்போ வெஸ்ட் இண்டீஸோடவும் ஃபைனல்ஸில் இங்கிலாண்டோடவும் கொடுத்த ஃபினிஷ் வரைக்குமே அவர்கிட்ட இருந்து வர இந்தியாவுக்கான மேட்ச் வினிங் கான்ட்ரிபியூஷனுங்கிறது வந்துட்டு வேற மாதிரி இருந்திருக்கு. சிவம் சிக்ஸர் தூபே வந்துட்டு இப்போ சைலண்ட் ஹீரோ தூபேவா வந்துட்டு ஆகிட்டு வராரு. இவரோட கான்ட்ரிபியூஷன்லாம் அப்படியே வந்துட்டு அன்னோட்டிஸ்டாக போகிற மாதிரி இருக்குன்றதை பற்றி இயான் பிஷப் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவம் துபேவை பத்தி யாரும் பேசலன்னு அர்த்தம், அவரோட வேலையை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்துட்டு புரிஞ்சுக்கோங்கன்றதை வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஹர்திக், அக்சர், பும்ரா, சஞ்சு, ஸ்கை, திலக் வர்மா இவங்களுக்குலாம் கிடைச்ச லைம் லைட்டு சிவம் துபேக்கும் கிடைச்சிக்கலான்றது தான் வந்துட்டு பலரோட கருத்தாக இருக்கு. ஹோப் வருங்காலங்களில் அவருக்கான ரிவார்ட்ஸ்லாம் வந்துட்டு அவருக்கு கிடைக்கும்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சிவம் துபே இதே ஃபார்ம் ஐபிஎல்லையும் வந்துட்டு கண்டினியூ பண்ணி என்னோட ஃபேவரட் டீம் சிஎஸ்கேக்கு வந்துட்டு 6th கப் வாங்கி கொடுப்பாருன்ட்டு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது நடக்குதா இல்லையான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஐபிஎல் வந்துட்டு March 28 வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஆர்சிபி vs SRH மேட்சோட வந்துட்டு இனிதே வந்துட்டு தொடங்குது. சிஎஸ்கேக்கு வந்துட்டு March 30 அன்னைக்கு ஆரோரோட மேட்ச் போட்டிருக்காங்க. இந்த வருஷம் என்னெல்லாம் அட்டகாசம் அமர்க்கலாம்லாம் நடக்க இருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த கண்டென்ட்ல மீட் பண்ணுறேன். பாய்.